ஒரு செழிப்பான கிராமத்துல ராமசாமி என்ற ஒருவன் வாழ்ந்தான். வெளியில் பார்த்தால் அவன் மிகப்பெரிய கடவுள் பக்தன். கோயிலுக்கு தினமும் செல்வான், தேவாரப் பாடல்கள் பாடுவான். மக்கள் அவனை பார்த்தால் எவ்வளவு நல்ல மனிதர் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த வெளிப்புற பக்தியின் பின்னால் ஒரு இருண்ட உண்மை இருந்தது. அவன் கிராம மக்களுக்கு பணம் கடன் கொடுத்து அதற்கு மிக அதிகமான வட்டியை வாங்குவான். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அதற்கே கொஞ்சம் வட்டி வாங்குறேன் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தான். ஆனால் அந்த கொஞ்சம் என்பது உண்மையில் கொடுமையான அளவிலான வட்டி. ஓ இறைவா, எனக்கு செல்வமும் புகழும் அதிகரிக்கட்டும். ஊர் மக்கள் எல்லாருக்குமே நான் வட்டிக்கு காசு கொடுத்து சம்பாதிக்கணும். நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும். அவன் பக்தி முகமூடியின் கீழ் மறைந்திருந்த பேராசையை யாரும் கவனிக்கவில்லை. ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி ராமசாமியை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தான். வணக்கம் ராமசாமி ஐயா. அடடே, வா முத்தையா, என்ன இந்த பக்கம்? ஐயா, எனக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. நீங்க இந்த உதவியை செஞ்சீங்கன்னா என்னோட கோழி பண்ணையை காப்பாத்த பெரிய உதவியா இருக்கும். அதனால தான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். அதனால என்ன முத்தையா, கண்டிப்பா உதவுற. ஆனா வட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். நேரத்துக்கு கட்டணும், புரிஞ்சுதா? பண விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். முத்தையாவும் வேற வழி இல்லாம தயக்கத்துடனே சரின்னு சொல்லி கேட்ட பணத்தை வாங்கிக்கிறான். ஆனா அப்ப முத்தையாவுக்கு தெரியாது, அந்த பணத்தால தான் அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படின்னு. இப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் முத்தையாவோட கோழி பண்ணையில பறவை காய்ச்சல் வந்து அங்கிருந்த கோழி எல்லாமே இறந்து போயிருந்தது. அதனால முத்தையாவுடைய கோழி பண்ணை நஷ்டம் அடைய ஆரம்பிச்சது. அதுவரையும் சரியான முறையில கடனை கட்டிக்கிட்டு இருந்த முத்தையா இந்த நஷ்டத்தினால அவனால சரியா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தான். ராமசாமியும் தினமும் முத்தையா வீட்டுக்கு வந்து பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏ முத்தையா, வெளிய வாடா. என் பணம் எங்க? வட்டி என்ன ஆச்சு? நீ வட்டி கட்டியே ரொம்ப மாசம் ஆகுது. இதனால வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டு தான் போகுது. உடனே முத்தையாவும் அழுதுகிட்டே ராமசாமிய பார்த்து இப்படி சொன்னாரு. ஐயா, இந்த முறை பறவை காய்ச்சல் வந்து கோழி எல்லாம் இறந்து போயிடுச்சு. அதனாலேயே என்னுடைய தொழில் முடங்கி போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எப்படியாவது உங்களுடைய மொத்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். இங்க பாரு முத்தையா, நான் புள்ள குட்டிக்கார. அது மட்டும் இல்ல, நான் கோயிலுக்கு போறவன். எனக்கு 1008 வேலை இருக்கு. தினமும் உங்கிட்ட வந்து படத்தை கொடு அப்படின்னு என்னால கேட்டுட்டு இருக்க முடியல. ஆனா பண விஷயத்துல நான் யாருக்கும் சலுகை பார்க்க மாட்டேன். அதனால இனிமே நான் உன் வீட்டை தேடி வர மாட்டேன். நீ என்னைக்கு முன்னேறி என் பணத்தை கொடுக்கணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து என் பணத்தை நீ கொடு. ஆனா அது வரையும் உன்னுடைய வீட்டு பத்திரம், உன்னுடைய 2 ஏக்கர் வயல் பத்திரம் எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு வந்து எனக்கு நீ கொடுக்கணும், புரிஞ்சுதா? உடனே அங்க நின்னுட்டு இருந்த முத்தையாவுடைய மனைவி பார்வதி ராமசாமிய பார்த்து இப்படி சொன்னாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு 2 மாசம் கால அவகாசம் கொடுங்க. நாங்க எப்படியாச்சும் உங்கள்ட்ட வாங்கின இந்த கடனை திருப்பி அடைச்சிடுறோம். சரிம்மா, அது வரையும் உங்களுடைய சொத்து பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். உங்க கைக்கு என்னைக்கு காசு வருதோ அன்னைக்கு காசை கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போங்க, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு தான் ராமசாமி அந்த இடத்தை விட்டே கிளம்பி போனாரு. சில மாசம் கழிச்சு முத்தையா ராமசாமிய பார்க்க வீட்டுக்கு வந்தாரு. ஐயா, இந்தாங்க ஐயா, நான் உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டியோட இதுல இருக்கு. இத வாங்கிக்கிட்டு என்னுடைய சொத்து பத்திரத்தை எடுத்து கொடுங்க. முத்தையா, இதுல எவ்வளவு பணம் இருக்கு? ஐயா, நீங்க கொடுத்த 50,000, அப்புறம் நான் கட்ட வேண்டிய வட்டி 30,000, ஆக மொத்தம் 80,000 இருக்கு ஐயா. அடே முத்தையா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ கட்ட வேண்டிய வட்டியே 10 மாசத்துக்கு இருக்கு. ஆனா இந்த 10 மாசமும் நீ சரியா வட்டி கட்டாததுனால அந்த வட்டி குட்டி போட்டிருக்கு. அத யார் கொடுப்பா முத்தையா? நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொல்லி இருக்கேன் இல்லையா, நான் பண விஷயத்துல ரொம்ப சரியா இருப்பேன் அப்படின்னு. அதனால என்ன யாரும் ஏமாத்த முடியாது. அதனால ஒழுங்கா மேற்கொண்டு இன்னும் ஒரு 50,000 பணத்தை கொடுத்துட்டு உன்னுடைய பத்திரத்தை வாங்கிட்டு போ. அதுவும் உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அப்படி நீ அந்த 50,000 கட்டலனா உன் வீடும் உன் நிலமும் எனக்கு தான் சொந்தம், புரிஞ்சுதா? ஐயா, என்னையா சொல்றீங்க? இது பகல் கொள்ளையா இருக்கே ஐயா. நான் இந்த பணத்தையே
சிறுக சிறுக சேமிச்சு அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி உங்ககிட்ட குடுக்க கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இப்ப திடீர்னு வட்டி குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா நான் என்னையா பண்ணுவேன்? தயவு செய்து என்னை ஏமாத்தாதீங்க. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என்னுடைய பத்திரத்தை கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். டே முத்தையா, நான் உன்னை ஏமாத்துறேனா? உன்னை ஏமாத்தி நான் என்னடா பண்ண போறேன்? நீ சரியான முறையில வட்டிய கட்டி இருந்தீனா நான் எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்? நீ வட்டி கட்டாம போலது அது உன்னுடைய தப்பு. நீ சரியா வட்டிய கட்டி இருந்தா இங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. இல்லனா அதுக்கும் சேர்த்து வட்டி போடுவேனா? உடனே முத்தையாவும் வேற வழி இல்லாம அந்த இடத்தை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்ச நாளிலேயே முத்தையா தன்னுடைய வீட்டையும் நிலத்தையும் இழந்து குடும்பத்தோட நடுத்தெருவுக்கு வந்துட்டான். ஒரு நாள் ராமசாமி கோயிலில் இருந்தபோது ஒரு வயது முதிர்ந்த சாமியார் அவனை கவனித்தார். அவன் பக்தி வெளிப்படையாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் ஏதோ தவறு இருப்பதை அந்த சாமியார் உணர்ந்தார். மகனே, இங்கே வா. கும்பிடுற சாமி. மகனே, நீ தினமும் இங்கே வந்து இறைவனை வழிபடுகிறாய். ஆனா அதில் எந்தவித பயனும் இல்லையே. உன் மனசு சுத்தமாக இல்லாமல் கரை படிந்திருக்கு மகனே. சாமியார் சொல்றத கேட்ட ராமசாமிக்கு என்ன சொல்றதுனே தெரியாம ஒரு நிமிஷம் ஆடி போய் அப்படியே நின்னாரு. உடனே சாமியார பார்த்து ராமசாமி இப்படி சொன்னாரு. சாமி, நான் ஏதாவது தப்பு பண்றேனா சாமி? அது உன் மனசிடமே கேள், அதுதான் உண்மையை சொல்லும். சாமி, நான் நல்லவன் தானே? தினமும் கோயிலுக்கு வரேன். ஏழை மக்கள் என்கிட்ட வந்து பண உதவி கேட்டா எல்லாருக்கும் உதவுறேன். கோயில்ல அன்னதானம் போடுற, அதுக்கப்புறம் கடவுள் மேல பக்தியாவும் இருக்கிறனே சாமி. உடனே சாமியார் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. மகனே, உதவி செய்யும் பெயரில் மக்களை காயப்படுத்துறது உண்மையான பக்தியா? நீ தினமும் கோவிலுக்கு வந்து அன்னதானம் கொடுத்தால் மட்டும் போதுமா? அந்த ஒரு கேள்வி ராமசாமியின் உள்ளத்தை அசைத்தது. அவன் சாமியார் சொன்னதை சற்று சிந்தித்து பார்த்தான். ஆனால் உடனே அதை தவிர்த்து விட்டான். என்ன இந்த சாமியார் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதேதோ சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஊர்ல யாருமே பண்ணாத தப்பா பண்ணிட்டேன். கடன் கேட்டு வந்தவங்க கிட்ட காசு கொடுத்து அதற்கான வட்டியை வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு தன்னையே நம்ப வைத்துக் கொண்டான் ராமசாமி. மகனே, நீ சென்று வா, எல்லாம் நல்லதுக்கே. உடனே ராமசாமியும் அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஆனா சாமியார் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு விதையை விதைத்தது. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தூங்காம நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், எதுக்காக சாமியார் நம்மள பார்த்து அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சாமியார் சொன்னதையே நினைச்சிட்டு இருந்தா ராமசாமி. அப்பா, நம்ம வீட்டுக்கு என்னப்பா ஆச்சு? நம்ம எதுக்காக இங்க இருக்கோம்? வாங்கப்பா, இப்பவே வீட்டுக்கு போலாம். எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு மகள் சொல்றத கேட்டு கண் கலங்கி போய் நின்னுட்டு இருந்தாரு முத்தையா. இன்னொரு பக்கம் இவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருந்தாரு ராமசாமி. அடக்கடவுளே, நான் உண்மையிலேயே நல்லவனா? நான் செய்த தவறான ஒரு விஷயத்தினால ஒரு குடும்பமே இப்போ நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்? அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாரு ராமசாமி. அந்த நாள் அவனால நிம்மதியா சாப்பிட முடியல. அவன் செய்த அத்தனையும் அவன் மனசுல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. கோவில்ல கேட்ட சாமியாரின் வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. அவன் நிம்மதியை இழந்தான். அந்த நேரம் ராமசாமி ஒரு பெரிய முடிவு எடுத்தான். கிராம மக்கள் அனைவரையும் ஒரு இடத்துக்கு அழைத்தான். நான் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டேன். இனிமே யாரிடமும் அதிக வட்டி வாங்க மாட்டேன். ஏற்கனவே என்கிட்ட நீங்க பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தையும் மன்னிச்சு விடுறேன். என்னால நீங்க யாரும் கஷ்டமோ அல்லது நஷ்டமோ பட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. இதை கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த அத்தனை பேருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனே ராமசாமியும் முத்தையாவை பார்த்து, நான் பண்ணது தப்புதான் முத்தையா, என்ன மன்னிச்சிடு. உன்னோட வீட்டையும் வயலையும் நான் உனக்கே கொடுக்கறேன். நீ இன்னைக்கே வந்து என்னோட வீட்ல உன்னோட பத்திரத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரு ராமசாமி. ஐயா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்படின்னு முத்தையாவும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராமசாமிக்கு நன்றி சொன்னாங்க. அந்த நாள் முதல் ராமசாமி உண்மையான கடவுள் பக்தனானான். ஏனெனில்
அவன் மனம் மாறியது. அவன் மக்களுக்கு உண்மையான உதவி செய்ய ஆரம்பித்தான். கோயிலுக்கு போவது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு நல்லது செய்வதையும் உண்மையான பக்தி என்பதை அவன் உணர்ந்தான். சிக்கு புக்கு ஸ்டோரீஸ்.